இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன முதல் சட்டம் இந்த வன உரிமை சட்டம் 2006. ஆகவே இப்போது காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன அந்த சட்டத்திற்கு விரோதமாக காடுகளையும் காடுகளில் உள்ள கனிம வளங்களையும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தடையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டத்தையும் மாற்ற வேண்டும். இதற்கு தடையாக இருக்கிற ஆதிவாசி மக்களையும் மலைகளிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் தாரை வார்க்க முடியும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இத்தகைய படுகொலைகளை இந்திய இராணுவத்தினுடைய துணையோடு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த படுகொலைகளை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான எந்த விதமான கணக்கு வழக்கும் கிடையாது. மே 22 ஒரே நாளில் 27 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக செய்தி. அதற்கு முன்பாக எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், 22 பிறகு இந்த 10 நாட்களில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இந்திய அரசாங்கத்தை மீறி வெளியே வருமா என்பது கூட இனிமேல் தெரியாது. ஆகவே ஒரு தொடர்ச்சியாக அழித்தொழிப்பு என்கிற நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இராணுவத்தின் மூலமாக ஒரு கொடூரமான கொலையை தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவோயிஸ்டுகளை அழித்தொழிப்பது என்கிற பெயரிலே தான் அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களும் அழித்தொழிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த அழித்தொழிப்புக்கு எதிராகத்தான் நாம் அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு நின்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலைகள் சம்பந்தமாக வெளிப்படையான சுதந்திரமான ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. உடனடியாக அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் என்பது நிறுத்தப்பட வேண்டும். நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். அங்கே வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு ஆன சூழலை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் 22 படுகொலைகளுக்கு பிறகு அமித்ஷாவினுடைய அறிக்கை என்பதெல்லாம் வருவதை பார்த்தால் அனைவரையும் அழித்தொழிக்காமல் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்கிற ஒரு கொடூரமான பாசிச நோக்கத்தோடு தான் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மலைகளில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தங்களுடைய மலைகளை விட்டு வனங்களை விட்டு அவர்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள். எத்தனை கொலைகார நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தாலும், எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும், ஒடுக்குமுறைகளை நடத்தினாலும் ஆதிவாசி மக்கள் தங்களுடைய மண்ணை விட்டு ஒருபோது வெளியேற மாட்டார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் இந்திய நாட்டினுடைய வரலாறு. எத்தனையோ தாக்குதல்கள், ஒடுக்குமுறைகள், இது போன்ற இராணுவ நடவடிக்கைகள் எத்தனையோ நடைபெற்றிருக்கிறது. ஆனால் மக்கள் யாரும் மண்ணை விட்டு இதுவரை வெளியேறவில்லை, வெளியேற்ற முடியவில்லை என்பதுதான் வரலாறு. ஆகவே இந்த வரலாற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காடு மக்களுக்கு சொந்தம் என்பதுதான் நீங்கள் சட்டம் கொண்டு வராததற்கு முன்பாகவே காடு என்னுடையது, காடு எங்களுடையது என்கிற உணர்வோடு தான் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த மாநில பிரச்சனை என்னவென்றால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏராளமான கனிம வளங்கள் இருக்கிறது. நிலக்கரி இருக்கிறது, உயர்தரமான இரும்பு தாது என்பது இருக்கிறது, தகரம் என்பது இருக்கிறது, பாக்சைட் என்பது இருக்கிறது. இந்த மாதிரியான பல வகையான மார்பிள்ஸ் என்பது அங்கே ஏராளமாக இருக்கிறது, வைரம் என்பது இருக்கிறது. இப்படி கனிம வளங்கள் குவிந்திருப்பதுதான் ஆட்சியாளர்களுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளங்களை மண்ணுக்குள் புதைத்து வைத்துக் கொண்டு இந்த ஆதிவாசி மக்கள் நம்மளை அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இத்தகைய வெறித்தனமான நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக இப்படி இயற்கை வளங்களை, கனிம வளங்களை தனியார்களுக்கு தாரை வார்ப்பது என்பது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கை. இங்கே அழித்தொழிப்பு நடவடிக்கை நடக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் மற்ற பல மாநிலங்களிலேயும் இத்தகைய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கை ஏற்கனவே அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலும் ஏற்கனவே 4 சுரங்கங்களை தனியாருக்கு விட்டுவிட்டார்கள். இப்போது சமீபத்தில் ஏலமிட்டு 4 சுரங்கங்களை தனியாருக்கு ஏலமிட்டிருக்கிறார்கள். இத்தனை நடவடிக்கைகளுக்கு மத்தியிலேயும் ஏலமிடுகிற நடவடிக்கை அவர்கள் நிறுத்தவில்லை. ஆகவே நோக்கம் எல்லாம் இந்த செல்வங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக தன்னுடைய நண்பர்களை, பெருமுதலாளிகளை பாதுகாப்பது, அதற்காக எவ்வளவு பேரை வேண்டுமானாலும் கொன்றொழிக்கலாம் என்கிற மிக மோசமான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராகத்தான் நாம் அனைவரும் இங்கே
ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அழித்தொழிப்பு என்பதற்கு பதிலாக ஏற்கனவே தோழர் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டதை போல பிஜேபி அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை ஏதாவது ஒரு முத்திரை குத்தி அர்பன் நக்சல்கள் என்கிற பெயரிலே தான் அவர் பட்டியலிட்ட சிந்தனையாளர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டேன் சுவாமி அவர்கள் சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு குடிப்பதற்கான அந்த ஸ்ட்ரா அந்த குழாய் கூட கொடுக்கப்படாமல் ஸ்டேன் சுவாமி அவர்கள் இறந்து போனதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அவர்களை பொறுத்தவரை ஆயுதம் வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக யார் எதிர் பேசினாலும் அவர்களை ஏதாவது ஒரு ஒன்றை சொல்லி அவர்களை அழித்தொழிப்பது என்பதைத்தான் பிஜேபி வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். ஆகவே இத்தகைய மனித விரோத மனிதர்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகார அரசாங்கத்தை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? நம்ம நாட்டுக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு விரோதமாக ஆளுகிறவர்களே நடந்து கொள்கிற போது அதற்கு எதிராக அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து பகுதி மக்களும் ஒன்று திரள வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையிலே தான் முதற்கட்டமாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் வெளிப்படையான சுதந்திரமான ஒரு நீதி விசாரணைக்கு ஒன்றிய அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். உடனடியாக அங்கு நடக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய தாக்குதல் என்பது அந்த கொடூரமான தாக்குதல் என்பது நிறுத்தப்பட வேண்டும். அங்கே மக்கள் சிவில் சமூகம் குறிப்பாக ஆதிவாசி மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் இங்கே பங்கேற்றிருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.